வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா சிலவற்றை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், இல்லையா? ஒரு ஆசிரியர் மாணவனை அடித்து திருத்துகிறார் என்றால் அது ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையேயான காழ்ப்புணர்ச்சியால் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாணவன் மிகச்சிறந்தவனாக வர வேண்டும், சமுதாயத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், சரியா? அதே போல் மிக அழகழகான ஆடைகளை வடிவமைக்கிறார்கள், இல்லையா? ரொம்ப அழகு. அதுக்குன்னு இப்போல்லாம் ஒரு ஃபேஷன் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, அதுக்குன்னு ஒரு படிப்பே இருக்குது. ஆடைகள் அப்படின்னு சொன்னால் நாம் அணிந்து கொள்ளக்கூடியவை. அது அப்படியே துணியாக தூக்கி மேலே போத்திக்க முடியுமான்னா கிடையாது. டிசைனாக தைக்கிறான். அழகழகாக வண்ணங்களை சேர்த்து இணைத்து நமக்கு பிடித்தமான வகையில் உருவங்களை உருவாக்கி அதை தச்சு கொடுக்குறாங்க. தச்சு கொடுக்கும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன? துணி தான். அந்த துணி முதல்ல என்ன செய்கிறான்? வெட்டுறான். கத்தரிக்கோல் அதை என்ன பண்ணுது? வெட்டுது. அப்போ துணி அதுக்கிட்ட சண்டை போட முடியுமா? அது வெட்டுகிறது என்றால் நேர்த்தி செய்வதற்காக வெட்டுகிறது. வெறும் துணியாக இருந்தால் அதுக்கு பேர் துண்டு, இல்லையா? குழந்தைகளுக்கான பட்டு பாவாடைகளாகட்டும், மற்ற கவுன் இருக்கட்டும், பெரியவர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய ப்ளவுஸ் ஆகட்டும், அதே போல் ஆண்கள் அணியக்கூடிய குர்த்தாவாகட்டும், ஷர்ட் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே அந்த துணியை அப்படியே மொத்தமாக கொடுத்தாக்கா போத்திக்க முடியுமா? இதை வச்சு நீ போட்டுக்கணும், போட்டுக்க முடியுமா? முடியாது. நேர்த்தியாக தைக்க வேண்டும். அந்த நேர்த்தியாக தைக்கணும்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறான். அப்போ துணி அதுக்கிட்ட கோச்சிக்க முடியுமா? முடியாது. சரி, வெட்டியாச்சு, என்ன செய்யணும்? அப்புறம் அவற்றையெல்லாம் இணைக்க வேண்டும். இணைக்கும்போது என்ன பண்ணுது? ஊசி குத்தி குத்தி எடுக்குது அந்த துணியில். ஊசி குத்தேன்னு சொல்லி துணி ஓடி போச்சுன்னு சொன்னாக்கா நேர்த்தியான வடிவமைப்பு உள்ள ஆடைகளை நாம் அணிந்து கொள்ளவே இயலாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணியிருக்கோம்? வெட்டுப்பட்டிருக்கும், ஊசியால் குத்தப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை அந்த துணி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணணுன்னா, நீ கத்திரிக்கோளாலெல்லாம் வெட்டாத, ஊசியாலெல்லாம் குத்தி எடுக்காத, எனக்கு அப்படியே தைச்சி கொடு. எப்படி தைக்கிறது? அதான், சில துன்பங்கள் நம்மை நேர்த்தி செய்வதற்காக என்று இருந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல் இருக்குது, மலையிலேருந்து என்ன செய்கிறோம்? சிலை வடிக்கிறோம். சிலை என்ன? தெய்வ சிலைகளாகவும் இருக்கிறது, இல்லைன்னா மனிதர்களை ஒட்டிய சிலையாகவும் இருக்கிறது. ஒரு பறவை உருவங்களை செதுக்கலாம், இல்லை மிருக உருவங்களை செதுக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கல்லை கொண்டாந்து வச்சுருந்தா இதான் யானை அப்படியே வச்சுக்கன்னா வச்சுக்க முடியுமா? இல்லை. உளி கொண்டு செதுக்க வேண்டும். அந்த உளி கல்லுக்கு வலியை கொடுக்கும் தான். அந்த வலியை அது தாங்கினால்தான் அது சிற்பமாகவே முடியும். ஆக நம்மை நேர்த்தி செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது அறிவுரையாக இருந்தாலும் சரி, கடும் சொற்களாக இருந்தாலும் சரி, ஒரு அடியே அடிச்சிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? அதை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் இந்த செயலால் நேர்த்தி அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் நடத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய சிந்தனைக்கு நான் கூறும் எளிய கருத்து. நன்றி. நாளை காணலாம்.